தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் விஜய். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய தவறிய தாவேகா அரசு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பேசுவது அப்பட்டமான பொய். அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடும் குற்றச்சாட்டு. இருதரப்பு ஒப்பந்த மீறல்களை சரி செய்யும் வரை தெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராசிக்கு திட்டவட்டம். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் பயிற்சி போட்டியில் இந்திய அணி வெற்றி. வருகின்ற 15ஆம் தேதி இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் இன்று தனி தீர்மானத்தை தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடரின் முதல் நாள் 2026-27 நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் 2026-27க்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் சட்டமன்ற பேரவையின் இன்றைய கூட்டத்தொடரில் மிக முக்கிய தனி தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது. அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் இன்று தனி தீர்மானத்தை தாக்கல் செய்கிறார். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட உடனடியாக கொள்முதல் செய்ய முடியாதது தாவேகா அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள், விவசாயிகளின் உழைப்பில் உற்பத்தியான நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய மறுப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். இயற்கையின் சவால்களையும் இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் மகத்தான பணியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைவித்த நெல்லை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதே மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நீர் பற்றாக்குறை, கடுமையான வறட்சி, பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம், பொய்த்துப்போன குறுவை சாகுபடி ஆகியவற்றால் உணவு உற்பத்தி குறைந்து அரிசி விலையும் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் விவசாயிகள் விளைவித்த நெல் கூட உடனடியாக கொள்முதல் செய்ய முடியாதது தாவேகா அரசின் நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். எனவே நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் அனைத்தையும் உடனடியாக கொள்முதல் செய்வதோடு அவற்றை முறைப்படி கிடங்குகளுக்கு அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என தாவேகா அரசு வலியுறுத்தியுள்ளார். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பேசுவது அப்பட்டமான பொய் என்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அதிமுக கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனை செய்து மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை செய்தார்களோ அவரைத்தான் வேட்பாளராக அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஜனநாயகப்படி பணியாற்றி வருவதாகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி தொடர்வதா இல்லையா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று தெரிவித்ததாக கூறினார். அதன் அடிப்படையில்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்று குறிப்பிட்டார். எனவே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பேசுவது அப்பட்டமான பொய் என்றும் திமுகவோடு நாங்கள் பேசவில்லை, எடப்பாடி பழனிசாமியும் பேசவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் என்றும் திமுக தீய சக்தி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட மூத்த தலைவரான அண்ணாவர்களை பற்றியும் எம்ஜிஆர்களை பற்றியும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களை பற்றியும் தவறாக பேசியதை கண்டித்து அன்றைக்கு இந்த கருத்துக்களை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும்
மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும், அண்ணன் தங்கமணி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் கேபி முனுசாமி அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்து தமிழகத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது, இவர்களும் மறந்திருக்க முடியாது. இருதரப்பு ஒப்பந்த மீறல்களை சரி செய்யும் வரை தெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக நாங்கள் தற்போது அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, செய்தி பரிமாற்றங்கள் இடைத்தரகர்கள் மூலமாகவே நடைபெறுகின்றன என்று தெரிவித்தார். பல நாடுகள் புதுப்பிக்கப்பட்ட உரையாடல்களுக்கான நிலைமைகளை உருவாக்க பணியாற்றி வரும் வேளையில் வாஷிங்டன் தனது கடந்த கால இருதரப்பு ஒப்பந்த மீறல்களை சரி செய்யும் வரை தெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாது என்று குறிப்பிட்டார். சில நாடுகள் பேச்சுவார்த்தைகளுக்கான களத்தை மீண்டும் அமைக்க இன்னும் முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தங்கள் கருத்தின்படி இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறுவது முடிவுக்கு வந்து தான் மீறியவருக்கு ஈடு செய்யும் வரை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரு சட்டப்பூர்வ வழிமுறை மற்றும் திருத்தப்பட்ட போக்குவரத்து வழித்தடம் குறித்து ஓமனுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்றும், இருப்பினும் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையை மீண்டும் திறப்பது அமெரிக்காவின் இழப்பீட்டை பொறுத்தே அமையும் என்றும் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற டெஸ்ட் பயிற்சி போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. அதற்கு முன்பாக கொழும்பில் இவ்விரு அணிகளுக்கும் பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாடின. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி தன் முதல் இன்னிங்ஸில் 363 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 357 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்ய 6 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் டிக்ளேர் செய்தது. இதையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக யஷ்வி ஜெய்ஸ்வால் 61 ரன்களும், சுப்மன் கில் 44 ரன்களும், முகமது சிராஜ் 32 ரன்களும், ரிஷப் பந்த் 28 ரன்களும் எடுத்தனர். இந்த நிலையில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி காலேவில் வருகின்ற 15ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதி பங்கேற்று தமிழ் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு இல்லத்தில் வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்கின் 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவும், உலக திருக்குறள் மையத்தின் 36ஆம் ஆண்டு நிறைவு விழாவும், உலக திருக்குறள் மைய நிறுவனர்களின் 80ஆம் ஆண்டு அகவை தொடக்க விழாவும் என முப்பெரும் விழா பேராசிரியர் மோகனராஜ் தலைமையில் நடைபெற்றது. 2வது நாள் நடைபெற்ற விழாவை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் பொதுச் செயலாளர் முனைவர் சேயோன் தொடங்கி வைத்தார். விழாவில் ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனர் என் சீதாபதி கலந்து கொண்டு பல்வேறு தமிழ் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இளைஞர் அணி சார்பாக இளைஞர்கள் பலருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவில் மோகனராசு பேசினார். அப்போது விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் 100 சாதனைகள் படைத்த ஒரு தமிழர் என்ற நூல் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். விழாவில் பிஜேபி உலக தமிழ் சங்க தலைவர் செவாலியர் டாக்டர் விஜய் சந்தோஷம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். விழாவின் இறுதியில் பேராசிரியர் மோகனராசு நன்றி தெரிவித்தார். தொழில்துறையில் 2036இல் 1.5 டிரில்லியன் தான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் இலக்கு என்று அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் மணிமண்டபத்தில் உள்ள பாரதியார் திருவுருவ சிலைக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா மாலை அணிவித்தார். தொடர்ந்து விளாத்திக்குளத்தில் அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்துறையில் 2036இல் 1.5 டிரில்லியன் தான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இலக்கு என்று கூறினார். அதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்றார். மேலும் விவசாயிகள் மக்களை சென்றடையும் வகையில் வேளாண் பட்ஜெட் வந்துள்ளதாகவும், இது மக்கள் மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சிக்குரிய வகையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். அதிமுக பொதுக்குழுவை கூட்டி ஏன் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது குறித்து தலைமை ஆராய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் அதிமுகவில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் குறித்து கொண்டாமுத்தூர் தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேசினார். கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் வேலுசாமிக்கு
பொறுப்பு வழங்கியது தொடர்பாக எந்த வருத்தமும் இல்லை என்றும் தலைமையிடம் தங்களது கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்து வருவதாகவும் தெரிவித்தார். திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறிய வேலுமணி தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்ததாக தங்கள் மீது கூறப்படும் விமர்சனங்களையும் மறுத்தார். மேலும் அதிமுக பொதுக்குழுவை கூட்டி கட்சிக்குள் ஆய்வு நடத்தி ஏன் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது குறித்து தலைமை ஆராய வேண்டும் என வலியுறுத்தினார். பொள்ளாச்சி ஜெயராமன் குறித்து கடும் விமர்சனம் தெரிவித்த வேலுமணி அவர் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவதாகவும் கடந்த காலத்தில் அவர் செய்தவை தங்களுக்கு தெரியும் என்றும் காட்டமாக கூறினார். பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐயங்கரன் தேனி வடகிழக்கு மாவட்ட செயலாளராக தாவேக கட்சி தலைமை அறிவித்துள்ளதை அடுத்து தாவேக நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐயங்கரன் தேனி வடகிழக்கு மாவட்ட செயலாளராக தாவேக கட்சி தலைமை அறிவித்தது. இதனையடுத்து புதிதாக வடகிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட சபரி ஐயங்கரனுக்கு தாவேக நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்தும் மாலைகளை அணிவித்து வரவேற்றனர். இதன் பின்னர் தேனி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐயங்கரன் இனிப்புகளை வழங்கினார். திருவொற்றியூரில் தேவி முகுந்தம்மன் ஆலயம் 66ஆம் ஆண்டு ஆடி மாதம் திருவிழாவை முன்னிட்டு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் தேவி முகுந்தம்மன் ஆலயத்தில் 66ஆம் ஆண்டு ஆடி மாதம் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த 500 பெண்கள் மஞ்சள் சேலை அணிந்தும் பால் குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சமபந்தி போஜனம் தனியார் நிறுவன உரிமையாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசி மணல் பகுதியில் காவிரி நீரை சேமிக்க அணை கட்ட வேண்டும் என தமிழக ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் ராஜகோபால் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சியில் தமிழக ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் ராஜகோபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசின் பட்ஜெட்டை தமிழக ஜனதா தளம் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் சூழ்நிலையில் தண்ணீர் தராமல் இழுத்தடிக்கும் கர்நாடக அரசை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தண்ணீர் பிரச்சினை தீர்க்க நதிகளை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசி மணல் பகுதியில் காவிரி நீரை சேமிக்க அணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரியில் வித்யா ஜோதி பட்டமளிப்பு விழாவில் 55 பேருக்கு பட்டம் வழங்க உள்ளதாக ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்தஜி மகாராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யா பீடம் சார்பில் தமிழகம் கேரளாவில் 1100 கிராமங்களில் சமய வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 5 நிலைகளை நிறைவு செய்தவர்களுக்கு ஆண்டுதோறும் வித்யா ஜோதி பட்டம் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா செப்டம்பர் 27ஆம் தேதி அருமனையில் நடைபெற உள்ளது. இதையொட்டி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடந்த 37 ஆண்டுகளில் 800க்கும் மேற்பட்டோர் பட்டம் பெற்றுள்ளதாகவும் இந்த ஆண்டு 55 பேருக்கு பட்டம் வழங்கப்பட உள்ளதாகவும் ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்தஜி மகாராஜ் தெரிவித்தார். விழாவில் கேரள தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். தாவேக கட்சி காங்கிரசின் பேச்சை கேட்டு மாற்று வழியில் சென்றால் தமிழகம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்க நேரிடும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தை தாவேக தலைவர் விஜய் தன் சுய சிந்தனையோடு நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு மறு தொகுதி வரையறை சட்டம் வேண்டும் என தெரிவித்தார். தாவேக கட்சி காங்கிரசின் பேச்சை கேட்டு மாற்று வழியில் சென்றால் தமிழகம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்க நேரிடும் என்றார். தமிழக முதல்வரின் பேச்சு சினிமா வசனத்தை போல் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசோடு இணக்கமான இருந்து நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் நீட் தேர்வை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஜிஎஸ்டி கமிஷனர் பாலமுருகன் வீட்டிற்கு நேரில் சென்று காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் செல்வகுமார் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி துறை தலைவர் டாக்டர் மாணிக்கவாசகம் ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். தலைநகர் டெல்லியில் நீட் தேர்விற்காக போராட்டத்தில் ஈடுபட வந்த மாணவர்களை தாக்கிய காவல்துறையினரை கண்டித்தும் காவல்துறையின் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், தமிழகத்தில் நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும், மாணவர்களை
கரப்பான் பூச்சி ஒட்டுண்ணு என்று கொச்சைப்படுத்திய நீதிபதி பதவி விலக வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் வீட்டில் 13 நாட்களாக ஓய்வு பெற்ற முன்னாள் ஜிஎஸ்டி கமிஷனரும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினருமான பாலமுருகன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு சேலத்தில் வழக்கறிஞராக பணியாற்றும் மனைவியும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். இந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் பாலமுருகனை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான செல்வகுமார் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சித்துறை தலைவர் டாக்டர் மாணிக்க வாசகம் ஆகியோர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்ததுடன் போராட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஆனாலும் இன்றைக்கு மத்திய அரசு அதை செவிசாய்ப்பதற்கு தயாராக இல்லை. டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதற்கெல்லாம் முன்னர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த நீட் தேர்வு இதை வினாத்தாள் கசிவை குறித்து பல்வேறு மாநிலங்களில் சென்று மாணவர்களோடு கலந்துரையாடி மத்திய அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அமைச்சர் ராஜினாமா செய்யப்பட வேண்டும், அது முழுமையாக அந்த தேர்வு ரத்து செய்து அது முழுமையாக செய்யணும் அவர் ஏற்கனவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜகவோட நல்ல குழந்தை, திமுக பாஜகவோட கள்ள குழந்தை என்று காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி விமர்சித்துள்ளார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிஜெக்ட் மோடி லிமிட்டேஷன் என்ற தலைப்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமைதி பேரணியை அக்கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி தொடங்கி வைத்தார். பின்னர் பெருமாள் சாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழர்களின் குரலை நசுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பாசிச பாஜக அரசு இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வருகிறது என்றார். திமுக மக்கள் நலனில் என்றுமே அக்கறை காட்டாது என்றும் மோடிக்கு விசுவாசமாக இருப்பதாகவும் கூறினார். அதிமுக பாஜகவோட நல்ல குழந்தை, திமுக பாஜகவோட கள்ள குழந்தை என்று விமர்சித்தார். மேலும் மக்களுக்கு பிரச்சனை என்றால் எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்காக போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார். யூபிஐ கட்டணத்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் என்று பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் குரு சம்பத்குமார் எச்சரித்துள்ளார். மயிலாடுதுறையில் யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் குறித்து மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டணம் தனிநபர்களுக்கு இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வணிகர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மட்டுமே கட்டணம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் குரு சம்பத்குமார் கூறுகையில், வணிகர்களுக்கு கட்டணம் விதிக்கப்பட்டால் அதன் தாக்கம் பொருட்களின் விலை உயர்வு மூலம் மறைமுகமாக பொதுமக்களையே பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். பெரம்பலூரில் தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டட தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. பெரம்பலூரில் தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டட தொழிலாளர்கள் சங்கத்தின் முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கல்யாணி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் துவக்கி வைத்து பேசினார். தொடர்ந்து வெளி மாநில தொழிலாளர்களை பெரம்பலூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அனுமதிக்கக்கூடாது, கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஏஐடியூசி கட்டட தொழிலாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விருத்தாசலம் நகர அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நல்லாசியுடன் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சொரத்தூர் ராஜேந்திரன் ஆலோசனை பேரில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை ரவுண்டானாவிலிருந்து ஊர்வலமாக சென்று கடலூர் ரோடு ஸ்டேட் பேங்க் அருகில் உள்ள அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு நகர கழக செயலாளர் ரமேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன், நல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் பச்சமுத்து, பாஸ்கர், வேல்முருகன் உள்ளிட்ட மாவட்ட, நகர, பேரூர், கிளை, வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் மற்றும் கழக தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம், யோகா போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மயிலாடுதுறை அருகே ஆறுபாதி பகுதியில் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான சிலம்பம், கராத்தே மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் 6 வயது முதல் 14 வயது, 17 வயது, 19 வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது.
ஏராளமான பார்வையாளர்கள் போட்டிகளை கண்டு ரசித்தனர். இறுதியில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டி கராத்தே மாஸ்டர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக முருகானந்தம், பாஜக நிர்வாகி சிவலிங்கம் மற்றும் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வைத்தியநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் வைத்தியநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. இவ்விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவிக்கான ஊக்கத்தொகையை மாவட்ட செயலாளர் மாதவன் வழங்கினார். விழாவில் காமராஜரின் கல்வி மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் தாவேக கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன், நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீலிஜா மற்றும் தாவேக கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் சிவகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லா பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லா பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் அஞ்சனா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மற்றும் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள் ஏராளமானோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாணவர்களையும் மாணவிகளையும் குறிப்பாக இளைஞர்களையும் போதை பழக்க வழக்கிலிருந்து விடுபடுதல், குறிப்பாக இந்தியாவில் உள்ள இளைஞர்களை போதை பழக்க வழக்கு விடுவித்து கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான NSS மாணவர்கள் இதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான ஒரு பயிற்சி பாசறை, அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நம்முடைய மகளிர் கல்லூரியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் போதை இல்லா இளைஞர்களை உருவாக்குதல். போதை இல்லா இளைஞர்கள் தான் 2044 நம்முடைய இந்திய நாட்டை ஒரு வல்லரசாக மாற்ற முடியும். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் போதை இல்லாத நல்ல உடல் தகுதியோடு உள்ள தகுதியோடு இருக்கக்கூடிய திடகார்த்தமான நாட்டு. திருச்சியில் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச பொது மற்றும் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் வடக்கு காட்டூரில் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தாஜுதீன் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மற்றும் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கண் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், பகுதி கழக செயலாளர் நீலமேகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் மத்திய பாஜக அரசினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார இயக்க பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசினை கண்டித்து பிரச்சார இயக்கம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய பிரச்சார இயக்க பேரணியை மாநில உதவி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மதம், ஜாதி மற்றும் பிரதேசங்கள் பெயரில் பாஜக மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறது. அந்த மோசமான கொள்கையை எதிர்த்து இந்த பயணத்தினை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஜனநாயகத்தினை சீர்குலைக்கும் சதி விளையாட்டினை பாஜக செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பினால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை முன்னிட்டு அரசு விழா நாளை நடைபெறவுள்ளது. அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை முன்னிட்டு அரசு விழா நாளை நடைபெறவுள்ளது. காலை 9 மணிக்கு சோழீஸ்வரர் கோவிலில் மகா அபிஷேகத்துடன் விழா தொடங்கி அரசு சார்பில் கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் இணைந்து விழாவை நடத்துகின்றன.
மேலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்று வரும் அருங்காட்சியக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட பொன்னேரி சோழகங்கத்தை புனரமைத்து சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழாவில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அடுத்த சரக்கல் விலையில் மாவட்ட அளவிலான ஒருநாள் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட சிலம்பாட்ட கழகம் சார்பில் நாகர்கோவில் அடுத்த சரக்கல் விலையில் மாவட்ட அளவிலான ஒருநாள் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த ஆண் பெண் வீரர் வீராங்கனைகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனித்திறன் ஜோடி விளையாட்டு என வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் சிலம்பாட்டம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் மற்றும் தேசிய போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் வேலைவாய்ப்பில் சிலம்பாட்டத்திற்கு 3% அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் சிலம்பாட்ட கழகத்தின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார். மாணவ மாணவிகளின் சிலம்பாட்ட திறமைகளை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகளும் பரிசு கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 49வது பிறந்த நாளையொட்டி மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 35 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பெரிய மாட்டு பிரிவில் 13 ஜோடி மாடுகளும் 2 சுற்றுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பிரிவில் 22 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் ஒன்றையொன்று முந்தி சென்ற காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சாலையின் இருபுறங்களிலும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் திரண்டு நின்று போட்டியை உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகளும் பரிசு கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பந்தநல்லூரில் வி த லீடர்ஸ் அமைப்பு மற்றும் திருவள்ளுவர் விவசாய சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பந்தநல்லூரில் வி த லீடர்ஸ் அமைப்பு மற்றும் திருவள்ளுவர் விவசாய சங்கத்தினர் இணைந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்தி சாலை ஓர தூய்மை பணியிலும் ஈடுபட்டனர். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பூமியை காப்போம் என வாசக முழக்கத்தோடு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொதுமக்கள் வீசிய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், குடிநீர் கேன்கள் சேகரிக்கப்பட்டு சாக்கு பைகளில் ஊராட்சி துப்புரவு பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் செந்தில்குமார், ஹரிகரன், இளங்கோவன், கலைமணி, மனோகர், குணசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் விடுமுறை நாளை முன்னிட்டு தொங்கும் பாலம், முதலை பண்ணை உள்ளிட்ட இடங்களை காண சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவில் வருகை தந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் விடுமுறை தினம் என்பதால் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மாமரத்து கடவு பரிசல் துறையிலிருந்து பரிசல் சவாரி செய்து பாறைகளுக்கு நடுவே இயற்கையாக கொட்டும் 5 அருவி மற்றும் சிறு சிறு அருவிகள் கொட்டுவதை கண்டு ரசித்தனர். இதன் பின்னர் தொங்கும் பாலம், முதலை பண்ணை, வண்ண மீன் காட்சியகம், பறவைகள் பூங்கா உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து தங்கள் குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை மதம் மாற்ற முயற்சியில் ஈடுபடும் நபர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை பார்ப்பதற்கே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள், தாய் தந்தையர்கள் கூட நோயாளிகளை பார்ப்பதற்கு உரிய அனுமதி பெற வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நோயாளிகளை காண செல்பவர்கள், மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் தரையில் கூட அமர அனுமதிக்காமல் பலமுறை அவர்கள் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பி வைத்துள்ள காட்சிகள் அவ்வப்போது செய்திகளாக வெளிவந்துள்ளன. மேலும் நோயாளிகளின் மனநிலைகளை பயன்படுத்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் இடத்திலேயே மத மாற்றுதல்களுக்கான வழிகளை செய்யும் நபர்களுக்கு அனுமதி அளித்தது யார் என்றும் அவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மத மாற்றத்திற்கு முயற்சி செய்யும் செயல்கள் சட்டவிரோதமானதால் மத மாற்றுதல்களுக்கான செயல்களில் ஈடுபடுபவர்களால் மத கலவரமும் ஏற்படும் சூழல் உருவாகி வருவதால் மாவட்ட ஆட்சியர் மத மாற்ற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மின்பாதை அமைப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட மரங்களை அதிகாரிகள் வெட்டியதால் அதை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு விவசாயி பெண் அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதொரசலூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி செல்வி.
இவரது கணவர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து தனது மகன் பாலமுருகனுடன் இயற்கை முறையில் பண்ணையை உருவாக்கி பராமரித்து வந்தார். இதில் மா, தேக்கு, மகோகனி, பப்பாளி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மரங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிலத்தில் பயிரிடப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தியாகதுருக்கம் பகுதியில் உயர் அழுத்த மின் கோபுரம் மற்றும் மின்பாதை அமைப்பதற்காக அதிகாரிகள் இவர்களது நிலத்தை ஆய்வு செய்தனர். அப்போது மரங்களுக்கு இடையூறு இல்லாதவாறு மின்பாதையை சற்று தள்ளி அமைக்க வேண்டும் என செல்வி கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து அதிகாரிகளுக்கு மாற்று வழி செய்வதாக உறுதியளித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது முறையான இழப்பீடு வழங்காமல் காவல்துறையினர் அதிரடியாக குவிக்கப்பட்டனர். அப்போது நிலத்தை சுற்றி வளைத்த காவல்துறையினர் பாலமுருகனையும் அவரது தாயாரையும் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அவர்கள் கண் முன்னேயே 100க்கும் மேற்பட்ட மரங்கள் இயந்திரங்கள் மூலம் அடியோடு வெட்டி சாய்க்கப்பட்டன. இதில் மரங்களை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு அழுத செல்வியை காவல்துறையினர் இரக்கமின்றி குண்டுகட்டாக தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கண்ணீருடன் பேசிய செல்வி அதிகாரிகளும் காவல்துறையினரும் மனிதாபமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மயிலாடுதுறையில் கருப்பு பலூன்களுடன் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்டத்தை இயக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. இந்த தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழ்நாட்டில் தொகுதிகள் எண்ணிக்கை பாதிக்கப்படக்கூடும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறையில் கருப்பு பலூன்களை கைகளில் ஏந்தி கண்டன பேரணி நடத்தினர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அங்கு கலர் பலூன்களை மறுவரையறைக்கு முன், மறுவரையறைக்கு பின் என வைக்கப்பட்டிருந்த பேனரில் கட்டி கண்டன கோஷங்களை எழுப்பி பலூன்களை உடைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். திருச்சியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 90க்கும் மேற்பட்ட குடும்பங்களை காலி செய்ய கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் கன்னிமார் தோப்பு பகுதியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் 90க்கும் மேற்பட்ட குடும்பங்களை காலி செய்ய கோரி நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஸ்ரீரங்கம் யாத்திரி நிவாஸ் செல்லும் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் ரமேஷை நேரில் சந்தித்து மனு அளிக்க மக்கள் காத்திருந்த நிலையில் அவரது பயணப்பாதை மாற்றப்பட்டதால் போராட்டம் தீவிரமடைந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அமைச்சர் நேரில் வந்து பேசுவார் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். பின்னர் போராட்ட களத்திற்கு வந்த அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களை உடனடியாக காலி செய்யும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஆவடியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஆவடியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்ட உள்ள தொகுதிகளை கருப்பு பலூன்களாகவும் தமிழ்நாட்டிற்கான தொகுதிகளை பிற பலூன்களாகவும் சித்தரித்து அந்த கருப்பு பலூன்களை உடைத்து காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய பலத்த எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆவடி புதிய இராணுவ சாலையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். அப்போது மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். செவ்வாப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகைக்காக கொள்ளையர்கள் உயிர் பறிப்பு செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை கங்கா நகரை சேர்ந்தவர் மூதாட்டி மாரியம்மாள். திருமணமாகி திருவள்ளூரில் வசித்து வரும் இவரது மகள் சுகாசினி தனது தாயை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் சமையல் அறையில் மாரியம்மாள் கத்தி குத்து காயங்களுடன் மயக்கம் நிலையில் கிடந்துள்ளார். இவரது கழுத்தில் கிடந்த 3 சவரன் தங்க நகை மாயமானது தெரிய வந்தது. இதனையடுத்து மகள் தாயாரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவெரும்பூரில் உள்ள ஆதிபால காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள ஆதிபால காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சந்தன கருப்பு ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் அக்னி சட்டி, கரகம், பால்குடம், முளைப்பாரி, தீர்த்த குடம் ஆகியவை எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதன் பின்னர் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
எடப்பாடி அடுத்த பில்லுக்குறிச்சி அருகே உள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று இறையருள் பெற்று சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட பில்லுக்குறிச்சி அருகே உள்ள தோப்புக்காடு பகுதியில் புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்தின் தேர்பவனி திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி ஊர்வலம் குன்னமலை பங்கு தந்தை ஜார்ஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த தேர்பவனி தோப்புக்காடு, பில்லுக்குறிச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பின்னர் வனத்த சின்னப்பர் ஆலயத்தை வந்தடைந்து கூட்டு திருப்பலி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர்பவனி திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இறையருள் பெற்று சென்றனர். பெரம்பலூரில் ஆடி பட்டம் தேடி விதை, நாடி வருது நாட்டு விதை என்ற நோக்கத்தில் விதை திருவிழா நடைபெற்றது. பெரம்பலூரில் இயற்கை வேளாண் விவசாயிகள் குழு சார்பில் 10ஆம் ஆண்டு விதை திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் சீரக சம்பா, புழுதிகார், மிளகு சம்பா, ஆற்காடு, கிச்சிலி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள், குதிரை குழம்பு, வேம்பு அலிஞ்சி போன்ற நாட்டு மர விதைகள், நாட்டு காய்கறி விதைகள், சிறுதானியங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் மற்றும் பண ஓலையில் செய்யப்பட்ட நகைகள் என 25க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மூலம் விற்பனை மற்றும் காட்சியாக வைக்கப்பட்டது. ஆடிப்பட்டம் தேடி விதை, நாடி வருது நாட்டு விதை என்ற நோக்கத்தில் இந்த விதை திருவிழா நடைபெற்றது. இதில் பெரம்பலூர், திருச்சி, அரியலூர், தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு நாட்டு விதைகள் மற்றும் பாரம்பரிய காய் விதைகளை வாங்கி சென்றனர். போரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை போரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மாலை வேளையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் சென்னை போரூர், ஐயப்பன் தாங்கல், வானகரம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சிறிது நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையில் மழை நீரானது ஆங்காங்கே பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் விஜய். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய தவறிய தாவேகா அரசு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பேசுவது அப்பட்டமான பொய். அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடும் குற்றச்சாட்டு. இருதரப்பு ஒப்பந்த மீறல்களை சரி செய்யும் வரை தெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராசிக்கு திட்டவட்டம். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் பயிற்சி போட்டியில் இந்திய அணி வெற்றி. வருகின்ற 15ஆம் தேதி இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.